ஹாய், இது அபிராமி டிவி. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு அளவு நைட்டியை வச்சு நம்ம எப்படி துணியில் நைட்டி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மெட்டீரியலை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 4ஆக தான் மடித்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு மெட்டீரியலை மடிக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து இப்படி வரக்கூடாது, இந்த டைரெக்ஷனில் வரக்கூடாது. இப்படி வந்தால் உங்களுக்கு வந்து குறுக்கில் போகும்போது டிசைன் நல்லா இருக்காது, ஸ்ட்ரைட்டில் தான் வரணும். பட் எனக்கு வந்து மெட்டீரியல் ஹைட்டு பத்தலை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கேன். நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அளவு நைட்டியை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், அளவு நைட்டியை இப்படி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நீங்கள் போடும் பொழுது ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் ஒன்றா தெரிகிற மாதிரி ரெண்டுமே தெரியணும் இந்த இடத்துல. நம்ம அப்போ தான் அளவுகள் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. நைட்டியோட ஃபோல்டிங்கும் நம்ம மெட்டீரியலோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக டச் பண்ணணும். சுருக்கங்கள்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டு அழகாக நீட்டாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்கு கழுத்தோட அகலம் நம்ம அளவு நைட்டியை விட இங்கேருந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே தையலுக்காக தான் நம்ம தள்ளி மார்க் பண்ணுறோம். இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நெக்கு பாருங்கள், இது வந்து பேக் நெக்கு. இந்த நெக்கிலேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் ஏற்றி மார்க் பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஆம்ஹோலில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.5 இன்ச்சு விட்டு இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வாங்க. இப்படியே வாங்க. கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் தையலுக்காக விட்டுட்டு இந்த நைட்டி என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிட்டு வாங்க. அளவு நைட்டிலாம் வச்சு வரைகிறது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போது எனக்கு வந்து இந்த நைட்டி நார்மலாக இந்த ஹைட்டு போதும் அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் தேவை, அதனால் நான் கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு நைட்டியை அழகாக மெஷர்மெண்ட் நைட்டியை போட்டு நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ஈஸியாக வரைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த சைடில் ஷேப்பெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இது நீங்கள் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ஆம்ஹோல் வரைஞ்சிக்கிறலாம். அதே மாதிரி நம்ம நெக்கும் பாருங்கள், அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நேர நீங்கள் அப்படியே நெக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறலாம். இது ஆக்சுவலாக பா நெக் இருக்குது, அதனால் நான் பா நெக் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக் பா ஷேப்பில் இருக்குது, பேக் நெக் ரவுண்டில் இருக்குது, அதனால் நான் அதே மாதிரி மார்க் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம இன்றைக்கி ஒரு நைட்டி வரைஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எந்த நெக்கு சின்னதாக இருக்கோ அதை முதல்ல கட் பண்ணுங்கள். நெக்கெலாம் கட் பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க. நீங்கள் எடுத்த உடனே எது லோவாக இருக்கோ அந்த நெக்கை வெட்டிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே லோவாகிடும். ஸோ ரொம்ப பார்த்து கட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணிவிட்டு ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடு நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு நெக்கை தனியாக எடுத்துகிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறலாம். நீங்கள் 1/2 இன்ச்சோ அல்லது 1 இன்ச்சோ நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கை வந்து நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா 1 இன்ச்சுக்கு மடித்து தைக்க மார்க் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு நைட்டியில் இருக்கிற ஸ்லீவை வச்சு அப்படியே மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஷோல்டருக்கு நேராக வரக்கூடிய அந்த ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா ஸ்லீவில், அந்த ஃபோல்டிங்கும் இந்த ஃபோல்டிங்கும் டச் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி இப்போ நம்மளுக்கு
இந்த இடம் எங்கே தையல் ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. சைடில் நம்ம பாடியில் எத்தனை இன்ச்சு இந்த சைடில் நம்ம விட்டோமோ அதே மாதிரி நீங்கள் கைக்கும் அதே அளவு நீங்கள் விடணும். நம்ம பாடி வரையும் பொழுது 1.5 இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணேன். அதே மாதிரி ஸ்லீவ்லையும் சைடில் நான் 1.5 இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு ஏற்றி மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படி ஒரு கர்வ் போட்டு ஜாயின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஸ்லீவ் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இறக்கம் வேணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணிட்டேங்க. மற்றபடி நீங்கள் வந்து நம்ம என்ன டயக்ராம் அளவுப்படி போடுறோமோ அதே அளவில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லீவில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு ஷேப் எடுக்கணும். அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்லீவை இப்படி சிங்கிளாக எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நீங்கள் இது போடும் பொழுது பாருங்கள், இப்போ இது வந்து உள்பக்கமும் ஃபேஸ் பண்ணுறது மாதிரி போட்டுக்கோங்க. இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லீவை வந்து சென்ட்ரு முதல்ல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த நாட்ச் நம்ம போட்டோம் இல்லைங்களா, சென்டர் நாட்ச், அதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஒரு சின்ன இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்து இதை ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பகுதியில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஷேப் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். நம்ம இன்றைக்கி ஒரு அளவு நைட்டியை வச்சு எவ்வளோ அழகாக ஈஸியாக ஒரு நைட்டி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.